இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். எனது உரையை துவங்குகிறேன். கல்வித்தாய் கல்யாணி அம்மா அவர்களே, கல்வித்தந்தை பொன்னுச்சாமி ஆசிரியர் அவர்களே, இன்று உங்கள் கல்யாணி மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் வெள்ளி விழா தங்களது ஆசியோடு இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களை வணங்கி மகிழ்கின்றேன். எங்களை வாழ்த்த வேண்டுகிறேன். 25வது ஆண்டு விழாவாம் வெள்ளி விழாவுக்கு அம்மா நீங்கள் தலைமை ஏற்பீர்கள் என்று எண்ணியிருந்தோம். எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் இன்று ஏமாந்து நிற்கின்றோம். அந்த யமனுக்கு இரக்கம் இல்லையா அல்லது எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? கல்வித்தாய் அம்மாவை கடந்த வாரம் இழந்தோம். அதனால் கண்கலங்கி நிற்கின்றோம். விதி வலியது, அதை அறிவோம். இறைவன் தீர்ப்பே இறுதியானது. ஆனால் எங்கள் இதயம் வலிக்கிறது. உங்கள் இருவரின் ஆத்மாவும் இப்பள்ளியில் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். அதை எண்ணி ஆறுதல் அடைகிறோம். அமைதியை வேண்டுகிறோம். அடுத்த முயற்சியில் உங்கள் ஆசியோடு அடியெடுத்து வைக்கிறோம். நல்லதே நடக்கும் நம்புகிறோம். இருளாயி அம்மாள் பால்சாமி கோனார் பெற்றெடுத்த பொன்முத்தே, தரணி போற்றும் மதுரை தத்தநேரியில் பிறந்தாய், வளமோடு வளர்ந்தாய். மதுரை மீனாட்சி அருளால் சக்குடி பொன்னிச்சாமி ஆசிரியர் கரம் பிடித்தாய். அவர் வாழ்ந்த காலம் வரை அவர் காலடியில் தவம் இருந்தாய். அவர் கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு கடமை ஆற்றி வந்தாய். ஆண் பிள்ளைகள் 4 பெண் பிள்ளைகள் 3 பெற்றெடுத்து பேணி வளர்த்து வந்தாய். குலப்பெருமை சேர்த்து வந்தாய். பொன்னிச்சாமி ஆசிரியரின் புகழுக்கு ஆதாரமானாய். பொறுமையின் சிகரமாய் விளங்கும் பூமி தாயானாய். விருந்தோம்பல் செய்வதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. வந்தாரை வரவேற்று உபசரிக்கும் அன்னபூரணி தாயே, பல பேரை வீட்டில் பாதுகாத்து படிக்க வைத்தீர். பாசம் காட்டினீர்கள். அனைத்து சமுதாய மக்களோடும் அன்பு பாராட்டி அரவணைத்து வாழ்ந்தீர்கள். உங்கள் வீட்டு அடுப்பு என்றும் அணைந்ததில்லை, அதற்கும் ஓய்வில்லை. உங்கள் வீட்டு அடுப்பு என்றும் அணைந்ததில்லை, அதற்கும் ஓய்வில்லை. உன் வீட்டுக்கு வந்தோர் சாப்பிடாமல் சென்றதில்லை, தாங்களும் சமைப்பதற்கு சலித்ததில்லை. நீங்கள் செய்த புண்ணியத்தால் நாங்கள் இன்று உயர்ந்து நிற்கின்றோம். நீங்கள் செய்த புண்ணியத்தால் நாங்கள் இன்று உயர்ந்து நிற்கின்றோம். மேலும் உயர்வோம். குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை. விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை. தானாடாவிட்டாலும் தசையாடும். தம்பி உடையான் படைக்கஞ்சான். நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரை, உங்கள் மகள்கள் 4 ஒரே வீட்டில் ஒரே அடுப்பில் சமைத்து இன்று வரை கூட்டு குடும்பமாய் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாய் வாழ்ந்து வருகிறோம் என்பதை பெருமையோடு உங்களிடம் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் விட்டு சென்ற அந்த இந்த கல்வி பணியை கலைமகள் ஆசையோடு சூரியனை பூமி சுத்தும் வரை, காற்றும் கடலும் உள்ளவரை, பூமியும் வானமும் உள்ளவரை காலங்காலமாய் தொடர்ந்து செய்வோம். நல்ல மாணவிகளை உருவாக்கி நாட்டுக்கு அர்ப்பணிப்போம் என்று இந்த நல்ல நாளிலே சபதமேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அருள் வேண்டி எங்கள் மாணவிகளின் பெற்றோர்கள் ஆதரவோடு ஆசையோடு அதை நிறைவேற்றுவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.